அனைவருக்கும் வணக்கம். நம்ம விஎம்எல் மேஸ்திரி சேனலில் பிளாஸ்டிங் அற்புதமாக செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். பிளாஸ்டிங்கன்னாக்கா மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும். பிளாஸ்டிங் உள்ள தண்ணி இறங்கக்கூடாது, ஒரே சமமாக இருக்கணும், தூக்குக்கு இருக்கணும். காலம் ஜெயிண்ட் கிராக் வராமல் அதுக்கு மெஷ் அடிச்சுக்கணும். பிளாஸ்டிங் பொசன்னு இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். பூசு வேலை செய்யும்போது ஜெயிண்ட் பேட்ச் தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் அற்புதமாக செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அங்கே காலம் இருக்குது. காலமுக்கு நாங்கள் ஜெயிண்ட் மெஷ் அடிச்சுக்கிறோம். ரெண்டு பக்கமும் ஜெயிண்ட் மெஷ்ஷு அடிச்சுக்கிறோம். அப்போ வந்து கிராக் வந்தாலும் உள்ளே வரும், ஆனால் வெளியே வந்து தெரியாது. பிளாஸ்டிக் வெளியே வந்து தெரியவே தெரியாது. இது எல்லா பில்டிங்கிலும் வர்றது தான். செவத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். செவரு காஞ்சிருக்கும், ஈரமாயிடுச்சுன்னா ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு டக்காரில் உதிர் போட்டுன்னு 2 கோல்ட்ரு சிமெண்ட் போட்டுக்கிறோம். தூள் சிமெண்ட் பாருங்கள், 1 2 கோல்ட்ரு போட்டுன்னு தண்ணி ஊற்றின்னு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு கொஞ்சம் தண்ணியாக அடிக்கிறோம். சீலிங் அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டு அடிச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம அடிக்கிற சிமெண்ட்டு செவுத்தில் வந்து நல்லா கம்மு மாதிரி பிடிச்சிக்கும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். விட்டு கொடுக்காது அந்த சிமெண்ட்டை. நம்ம அடிக்கிற பாருங்க, அந்த சிமெண்ட்டை தண்ணி சிமெண்ட்டை விட்டு கொடுக்காது பிளாஸ்டிக். இந்த மெத்தடில் வேலை செஞ்சோம்னா ஒரு 15 நாள் நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல உளி சுற்றி எடுத்து எப்படி வேணாலும் உடச்சி எடுத்தாலும் அது வந்து படப்படையாக எழவே எழாது. கொஞ்சம் கொஞ்சமாக தவளை தான் ஏழும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தண்ணி சிமெண்ட் ஆனது பிடிச்சிக்கும், நல்லா கட்டியாக பிடிச்சிக்கணும், விடவே விடாது. லைஃப் லாங் அந்த இடத்துல ப்ராப்ளம் வராது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், அந்த காலம் ஜெயிண்ட் மெஷ் அடிச்சிருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை அடிச்சுட்டு அது மேலே தூள் சிமெண்ட்டு ஒரு தடவை தூவிட்டு 2வது கோட்டும் கொஞ்சம் கட்டியாக அடிச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மெஷ்ஷு மூடிக்கிற அளவுக்கு அடிச்சோம்னா அந்த மெஷ்ஷானது இந்த சிமெண்ட் ஆனது மெஷ்ஷை நல்லா கட்டியாக பிடிக்கும்போது கிராக் வந்து வெளியே வரவே வராது. ஆனால் உள்ள காலம் ஜெயிண்ட் கிராக்குன்ற ஏர் கிராக்கு அது வந்தாலும் வெளியே தெரியாது. வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் காலமில் வந்து சிமெண்ட்டு மெத்தின் தான் செவுறு கட்டும்போது அந்த மெத்தடை யூஸ் பண்ணாக்கா அது கிராக்குன்றது வரவே வராது லைஃப் லாங்கில். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போனா நான் தடுப்பு போடுறேன். இப்போ வந்து உதிர் அடிக்கிறதே பாருங்கள். உதிர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிக்கும்போதே நல்லா ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு மெத்திக்கோங்க. நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது 1/2 இன்ச்சு தான் வைக்குவோம். ஒரு 3/4 இன்ச்சு மெத்திக்கோங்க. பாருங்கள், மெத்திக்கலாம். உதிருக்கு வந்து குவான்டிட்டி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இப்போது அடிச்சுன்னு இருக்கிற டக்காரி பாருங்கள், சின்னதாக இருக்கு பாருங்கள். இந்த டக்காரியில் 17 பாண்ட்லி போட்டுக்கோங்க. ஒரு மூட்டைக்கு 17 பாண்ட்லி பீ சேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் வேணாம். பீ சேண்டில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதில் பீ சேண்டில் நைஸ் இருக்குது. நைஸ் வந்து வெளியே யூஸ் பண்ணாதீங்க. ரஃப்பாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் முதாக இருக்கட்டும். ரஃப்பாக ஆனவங்கள ரஃப்பாக இருந்துச்சுன்னா நல்லது அவுட் சைடுக்கு. ஒரு 17 பாண்ட்லி போட்டுன்னு ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி உதிர் பண்ணிக்கோங்க. இது குவான்டிட்டி 100% நல்லா கட்டியாக இருக்கும். இது வந்து பாருங்கள், ஒரு கோட்டு மெத்தி ஆனதுமே இந்த கொல்றில் பினால் கொல்றில் அப்படியே க்ளீனாக எடுத்துடணும். ஒரே சமமாக இருக்கணும். லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா அது வந்து கட்டியாகவும் இருக்கும். பிளாஸ்டிக் வந்து பொசன்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து மெத்திட்டு அப்படியே விட்டுட்டு டைரெக்டாக அப்படியே மட்கோல் எடுக்குவோம். மட்கோல் போடும்போது அது வந்து பொச அப்படியே பூ மாசி எப்படி மெத்தி இருக்கிறோமோ அதே மாதிரி பூ மாசி அப்படியே உக்காந்துடும். ஆனால் பாருங்கள், கொல்று இந்த மாதிரி ஒரே மட்டமாக எடுக்கிறதுல நம்மளுக்கு சீக்கிரம் ஃபினிஷிங் வரும், ப்ளஸ்ஸு பிளாஸ்டிக் நல்லா தரமாகவும் இருக்கும். அந்த காலத்தில் மணல் இருந்துச்சு சிட்டி உள்ளெல்லாம். இப்போ வந்து மணல் சிட்டி உள்ளே இல்லை. எங்கள் ஏரியாவில் மணல்ன்றதே கிடைக்கிறதில்ல. 5-6 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ கூட கிராம பக்கம் மணல் கிடைக்கும். மணலில் செய்கிறது வந்து அவ்வளோவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பீ சேண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த மெத்தடில் தான் செஞ்சால் தான் நம்மளுக்கு லைஃப் வரும் பிளாஸ்டிக். இது வந்து 5 ஃப்ளோர் பில்டிங்கு வில்லேஜ் சைடு செஞ்சுன்னு இருக்கிறோம். வில்லேஜ் சைடு வந்து ஹெல்ப்பருங்க மேலே சாரு மேலே வரமாட்டாங்க, பயன்ட்டு வரதில்லை. அதனால் நாங்களே கலந்துன்னு நாங்களே செஞ்சுக்கிறோம்.
இந்த உதிரை வந்து ஜன்னல் வெளியே கொடுக்குவாங்க. சின்ன டக்காரில் இருக்குது, அதை கொடுக்குவாங்க. வெளியே சாரம் மேலே போட்டுன்னு நாங்கள் வேலை செய்வோம். பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துன்னு அடிச்சுக்கிறோம் செவுத்துக்கு. ஏன்னா ஈரப்பதத்தை சீக்கிரம் இஸ்த்துரும். செவுறு காஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் தண்ணி சிமெண்ட்டு அடிச்சுன்னு தான் வேலை செய்யணும். சிலர் வந்து ஒரு தடவை அடித்து விட்டுவாங்க, காஞ்சிட்டா கூட அது மேலே உதிரு ஏற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் உதிரு அடிக்கக்கூடாது. ஈரம் இருக்கணும். ஈரம் பதமாக இருக்கும்போது தான் உதிரை ஏற்றணும். அப்போ தான் கரெக்டாக அது நம்ம அடிச்சுக்கிற தண்ணி சிமெண்ட்டு உதிரு வந்து நல்லா பிடிச்சிக்கும். உதிரு மேலே வந்து நம்ம கொல்று எடுக்கிறதுனால உதிரு வந்து டைட்டாகும், நல்லா டைட்டாக கட்டியாகும். அதுக்கு மேலே மட்டக்கல் போட்டு மனாஸ்கட்டையில் காரிச்சக்கனும் மனாஸ்கட்டையில் சுற்றும் போது அது வந்து நல்லா இன்னும் டைட்டாகும். அதுக்கு மேலே ஸ்பாஞ்சு போடும்போது திளி போட்டுன்னு ஸ்பாஞ்சு போடும்போது தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாமல் ஆகும். இந்த மெத்தடில் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். பாருங்கள், உதிர் வந்து நல்லா ஒரு பக்கம் வந்து க்ளீனாக ஏற்றிக்கலாம். உதிர் மெத்தும்போது ஒரே சமமாக மெத்திக்கணும். கொஞ்சம் தாசி, கொஞ்சம் கம்மி, மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. ஒரே தடவை நம்ம மட்டக்கோல் போட்டோம்னா ஒரே தடவை வந்துடணும். மனாசு கட்டிக்கு கரெக்டாக வந்துடணும். அந்த பதத்தில் தான் நம்ம மெத்தி நிற்கிறோம். பாருங்கள், இந்த செவுறு வந்து 10 அடி நீளம் இருக்குது. ஹைட்டு வந்து 6 அடி ஹைட்டு இருக்குது. சஜாலின்ட்டில் வந்து 8 அடிக்கு போட வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளே வந்து ஜிம்முக்கு வேணும், ஸ்கூலுக்கு வேணும், ஆஃபீஸுக்கு வேணும்ன்ட்டு 11 அடி ரூப் ஹைட்டு போட்டு இருக்கிறது. எங்களுக்கு லென்ட்டில் மட்டும் வந்து 8 அடி கொடுத்துருக்காங்க. 8 அடிக்கு நாங்கள் லென்ட்டில் போட்டுருக்கோம் சஜாலின்ட்டில். இந்த 10க்கு 6 அடினா 65 அடி ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த 65 ஸ்கொயர் ஃபீட்டவே நாங்கள் 1.25 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஆன் பண்ணதுலேருந்து 1.25 மணி நேரத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிருக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுருக்கேன். எல்லோரும் செய்யலை. இந்த மெத்தடில் செஞ்சாக்கா அனைவரும் 1.25 மணி நேரம் நான் செஞ்சுருக்கிறேன். அவங்கவுங்க செய்கிற வேலையை பொறுத்து இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சால் அனைவரும் 1.25 மணி நேரத்தில் செய்யலாம். இன்னும் எனக்கான சீக்கிரம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கான கம்மியாக செய்கிறவங்க, குறைவாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம செய்கிறத பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். வெளியே பக்கம் செய்கிறது தரமாக செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாரம் மேலே திரும்பவும் செய்ய முடியாது. இப்போது மட்டக்கோல் போடுறது பார்க்கலாம். மட்டக்கோல் வந்து மேலே இருந்து நாங்கள் செவுறு கரெக்டாக கட்டுன்னு போனதுனால எங்களுக்கு தூக்கம் கரெக்டாக வருது. பாருங்கள், தூக்குண்டு விட்டுன்னு அரைஞ்சி தான் வரும். தூக்குண்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது உள்கலம் ஏற்றிக்கின்னு இன்னொரு பக்கமும் மட்டக்கோல் போட்டுக்கலாம். இது ஒரு 10 அடி லென்த் இருக்குது. மட்டக்கோல் வந்து 7 அடி மட்டக்கோல் போட்டுனுக்குது. நாங்கள் யூஸ் பண்ணிக்குது 7 அடி மட்டக்கோல் யூஸ் பண்ணிருக்கிறோம். பாருங்கள், தூக்கு விட்டுக்கலாம். கரெக்டாக விட்டு செக் பண்ணிக்கலாம். தூக்குக்கு இருக்கணும். எப்பவுமே செய்யும்போது எந்த பக்கம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு தூக்குக்கு மட்டக்கோலுக்கு பார்த்துக்கலாம். கீழே அப்புறம் பாட்டமில் ஸ்ட்ரைட்டாக போட்டுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பக்கம் எடுக்கிறோம், இந்த பக்கம் எடுக்கிறோம். ஒரே சமமாக அந்த மாலை அறக்காமல் எடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரே தடவை எடுக்கக்கூடாது. அந்த மாலை அறக்காமல் கரெக்டாக எடுத்துக்கலாம். 10 அடி நீளம் இருக்கிறது 7 அடி மட்டக்கோலில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக லெவலில் போடுற மாதிரிங்க. இந்த மாதிரி மட்டக்கோல் போடும்போது க்ளீனாக போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழுக்கு இருக்குது, லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதை மெத்திக்கலாம். பாருங்கள், ஒரே தடவை எடுக்கும்போதே வந்துடுச்சு பாருங்கள் மட்டக்கோலுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக மெத்திக்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும்னு பண்ணது. பாருங்கள், 2வது முறை பாருங்கள் மட்டக்கோல் வந்து ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கலாம். அப்போ அட்டத்தில் போட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக மேலே வந்து ஜெயிண்ட்டில் ஒரே ஒரு நூல் கூட ஹைட்டாக இருக்கக்கூடாது. பழைய பிளாஸ்டிக்கில் நல்லா க்ளீனாக வச்சு சொரண்டிடணும். எடுத்துகிட்டு 2வது அட்டை மட்டக்கோலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் ஃபினிஷிங் பண்ணலாம். பண்ணுறக்கூடிய ஐடியா இங்கே ரொம்ப இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உதிர் போட்டுக்கலாம். பாண்டிலில் உதிர் போட்டுன்னு அதுக்கு ஒரு 3/4 கொள்றவில் தூள் சிமெண்ட் போட்டுக்கின்னு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டுன்னு தனியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டலாக ஒரு கோட்டு இந்த தண்ணி சிமெண்ட்டை அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் இப்போது மட்டக்கோல் போட்ட மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஆல் ரவுண்டும் போட்டுக்கலாம்.
பாருங்கள் உதிரு போட்டுன்னு உதிரு ஒரு அரை டக்கர் போட்டுக்கலாம். போட்டுன்னு ஒரு அரை கொள்ற தூள் சிமெண்ட் போட்டுக்கலாம். நம்ம வந்து திளி நெக்ஸ்ட்டு போட மாட்டோம், ஏன்னா ஈரம் இருக்கும், அதிகமாக இருக்கும் ஈரம். அதனால் இப்போ மனாஸ்கட்டு போடும்போதே நம்ம அந்த தண்ணிக்கு தூள் சிமெண்ட் போட்டுன்னு அடிச்சுக்கலாம். பாருங்கள் க்ளீனாக ஒரு பக்கம் வந்து க்ளீனாக தனித்தனியாக டோட்டலாக அடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடிச்சுட்டு நம்ம மனாஸ்கட்டு போட மாட்டோம், பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் சேர்த்து நாங்கள் இதே தான் யூஸ் பண்ணுறோம், டோட்டல் பில்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லோரும் வரவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்து இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் குயிக்காக வேலைவும் உங்களுக்கும் ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்து வேலை செய்ய வச்சுக்கிறேன். பாருங்கள் எல்லா பக்கமும் தண்ணி சிமெண்ட் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி தண்ணி சிமெண்ட் அடிக்கும்போது அந்த உதிர் மேலே பதம் வந்து நல்லா டைட்டாக உட்காரும். இப்போ வந்து மனாஸ்கட்டு போடும்போது அந்த மழை தண்ணியான்றது உள்ளேக்கு இறங்காமல் பார்த்துக்கும். பாருங்கள் தண்ணி வந்து நம்ம ஜன்னல் வழியாக தான் வாங்கிக்கிறது. இப்போ வந்து எல்லா பக்கமும் அடிச்சுக்கலாம். தண்ணி சிமெண்ட்டு ஒரு தடவை தான் அடிப்போம், ஒரு தடவை அடித்தா முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை அடிக்கிறது தேவையே இல்லை, ஏன்னா தண்ணி வந்து பதமாக இருக்கும். அது உள்ள அந்த உதிருக்குள்ளே இந்த போய் நல்லா உக்காந்து ஒரே பதமாக இருக்கும். பாந்தமா இப்போது ஃபைனல் அடிச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து மட்டக்கோலை போட்டுக்கலாம். மட்டக்கோலை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போட்டு இப்போ வந்து ஒரே சமமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட மேடு பள்ளம்ன்றது இதில் இருக்கக்கூடாது, ஏன்னா மனாஸ்கட் போடுறது இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங்கு. பாருங்கள் க்ளீனாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் க்ளீனாக எடுத்துன்னு அட்டை மட்டக்கோலம் போட்டுக்கணும், ஸ்ட்ரைட் மட்டக்கோலம் போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போடுறோம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போடும்போது கொஞ்சம் கூட மேடு பள்ளமே வரக்கூடாது. மேலே ஜெயிண்ட்டில் வந்து க்ளீனாக சுரண்டிடணும். மட்டக்கோலில் ஜெயிண்ட்டில் மட்டும் ரவ கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் ஜெயிண்ட் பேட்சே வரவே வராது. பாருங்கள் மனாஸ்கட்டு போடுறோம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அப்படி அற்புதமாக ஸ்பீடாக செய்யலாம், சீக்கிரம் ஃபினிஷிங் வந்துடும். இந்த மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரம் ஃபினிஷிங் வந்துடும். இதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சிமெண்ட் அடிச்சுன்னு மனாஸ்கட்டு போட்டுன்னு இருப்போம், ஆனால் சீக்கிரம் வேலை ஆகாது. ஒரு நாள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் நானே, பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஆச்சு வேலை. ஆனால் அப்போலேருந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து அந்த தண்ணி சிமெண்ட் அடிச்சுட்டு சேர்ந்தால பாருங்கள் மேலே வந்து நல்லா கட்டி பதம் தெரியுது பாருங்கள், நைஸாக வருது. ப்ளஸ் வந்து தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே லைட்டாக தெரியுது பாருங்கள், வெளியே வரது தெரியுது பாருங்கள். அது பாருங்கள் காரக்காரர் நின்று என்ன பார்த்துன்னுக்கிறாரு, எவரா என்னடா இப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு பார்த்துன்னுக்கிறாரு. சரி ஓகே ஆச்சு. லைஃப்பில் வீடு கட்டணுன்னு ஆசை இருக்கும், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பணம் சேமித்து வச்சு வீடு கட்டுவீங்க. கட்டும்போது இந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி வீடு கட்ட வைங்க, லைஃப் லாங்கு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. இந்த மெத்தடில் பார்த்து பொறுமையாக செய்ய வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு செய்கிறீங்க பாருங்கள். நம்ம செய்யும்போது சுத்தமாக மனாஸ்கட்டு போடும்போது கொஞ்சம் கூட உழுக்கு இல்லாமல் செய்யணும், அப்போ தான் அந்த மழை தண்ணியானது உள்ளேக்கு இறங்கவே இறங்காது. ஜெயிண்ட்டில் வந்து க்ளீனாக அந்த மாதிரி சுரண்டிட்டு மனாஸ்கட்டு கரெக்டாக போட்டோம்னா ஜெயிண்ட்டில் வந்து 0 ஆகிடும். எப்போ நம்மளுக்கு ஜெயிண்ட்டில் 0 ஆகுமோ அப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்சு போடும்போது அந்த ஜெயிண்ட் வந்து தெரியவே தெரியாது. டோட்டலாக பில்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வேணும்னா ஒரு இடத்துல கூட கொஞ்சம் ஜெயிண்ட்ன்றது தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு போட்டுன்னு வந்திருக்கோம் பாருங்கள். அந்த உழுக்கெல்லாம் க்ளீனாக மெத்திக்கின்னு கரெக்டாக மனாஸ்கட்டு போட்டோம்னா ஸ்பீடாக வந்துடும். அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு எவ்வளோ ஸ்பீடு செய்கிறேன்னா, அந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு செஞ்சேன் இல்லைங்களா, அதனால் குயிக்காக செய்யலான்றதுனால ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு இருக்கிறேன். அதனால் அவர் பார்த்துன்னு இருக்காரு, இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்களே எப்படி செய்கிறாருன்றதை நின்று பார்த்துன்னு இருக்கிறாரு. நல்லா க்ளீனாக சுற்றிக்கலாம். அந்த மனாஸ்கட்டை எவ்வளோ க்ளீனாக போடுறோமோ அவ்வளோ மேல் பதம் வந்து கரெக்டாக டைட்டாக உட்காரும். இதுதான் இந்த இங்கே இருக்கிற ட்ரிக்ஸு. ஓகே, இப்போது ஆனதும் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். டாப்பில் எல்லாம் எல்லா பக்கம் சொல்லிட்டு தான் நாங்கள் மனாஸ்கட்டு போடுவோம் அந்த ஜெயிண்ட்டுக்கு. ஆனதும் இப்போ வந்து ஸ்பாஞ்சு போட்டு ஸ்பாஞ்சு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இருக்கு நிமிஷம்.
பொறுமையாக பாருங்கள், இன்னும் அர்ஜென்ட் இல்லை. பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் சீக்கிரம் வீடியோ பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சமாக காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. க்ளீனாக நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு அனுபவம் வரும் லைஃப்பில். நீங்களும் வைக்கலாம். செய்வவங்க காரக்காரங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாக்கா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் வேலாவும் துட்டு சேமிக்கலாம். இதில் வந்து மேஸ்திரிங்களாம் கீழே பாட்டமில் மட்டக்கோல் கட் பண்ணிக்கலாம் மட்டக்கோல் வச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு கீழே பிளாஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஜெயிண்ட்டு பேட்ச் வராமல் செய்கிறதுக்கு மட்டக்கோல் பாட்டம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்பாஞ்சு போட்டுன்னு வரும் பாருங்கள். ஸ்பாஞ்சு ஜெயிண்ட்டில் வந்து போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது, ஜெயிண்ட்ன்றது தெரியாது, அந்த அளவுக்கு போடுறோம் பாருங்கள். ஸ்மூத்தாக போட்டோம்னா அந்த ஈர பதத்தில் நல்லா வரும். ஃபினிஷிங் வந்து அற்புதமாக வரும். ஸ்பாஞ்ச் போடும்போது உழுக்குங்கெல்லாம் ஃபுல்லு கவர் ஆகணும். சின்ன உழுக்கு இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக ஸ்பாஞ்சில் சுற்றும் போது நல்லா கவர் ஆகணும். கவர் ஆச்சுன்னா மேலே பதம் வந்து ஒரே லெவலாக பிளாஸ்டிக் கவர் எப்படி இருக்கோ அந்த பதத்தில் அது படியும்குள்ளே மேலே பதம். அதான் தான் ஒரு டக்காரில் தண்ணி ஊற்றிக்கின்னு தூள் சிமெண்ட் போட்டுன்னு ஒரு பதமாக கொஞ்சம் லைட்டாக மீடியம் கட்டி தெளி கலந்துக்கலாம். தூள் சிமெண்ட் போட்டுன்னு நல்லா கலந்துக்கலாம். க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஃபினிஷிங் இது பாருங்கள். அந்த பதத்தில் கலந்துன்னு ஸ்பாஞ்சு நல்லா புளிஞ்சிட்டு ஸ்பாஞ்சு எடுத்து போகிறோம். இப்போ ஆச்சு பாருங்கள். அந்த ஸ்பாஞ்சில் க்ளீனாக தட்ட போகிறோம். தெளிய தொட்டுன்னு க்ளீனாக இப்படி தட்டணும். தட்டும்போது மேலே பதம் வந்து ஃபுல் நைஸாக இருக்கும், நைஸாக உக்காந்துரும். மேலே வந்து ஸ்ட்ராங்காக ஆகும். அந்த திளியானது மேலே பதம் நல்லா கட்டியாக டைட்டாக உக்காந்துரும். அப்போ வந்து மழை பெய்யும்போது தண்ணி வந்து உள்ளே போகாது. இந்த திளியானது உள்ளேக்கு விட்டு கொடுக்காது. மழை தண்ணி ஜாரின்னு கீழே வந்துடும். எப்பவுமே உள்ளே வந்து தண்ணி இசுக்காது. அந்த மேல் பதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காரும். தெளி தட்டுறதுனால மேல் பதம் டைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் நைஸாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த ஸ்பாஞ்சு தட்டுறான்னா, பெயிண்டிங் பண்ணும்போது நைஸாக இருக்கும். பீஸ் சேண்டில் வேலை செய்யும்போது நைஸாக இருக்கும். மணலில் வேலை செஞ்சோம்னா மணல் வந்து ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம தட்டுறதில்ல. ஸ்பாஞ்சு போட்டாவே ரொம்ப ரஃப்பாக தெரியும். அதனால் அப்போலாம் அப்படியே விட்டுன்னு இருந்தோம். இப்போ வந்து பீஸ் சேண்டில் வேலை செய்கிறதுனால அந்த ஸ்பாஞ்சில் தட்டுறோம். தட்டும்போது முள்ளாக இருக்கும். அப்போது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்ட்டுக்கு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். லைஃப் லாங்கு நைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 கோட்டு பெயிண்டிங் அடித்து முன்னிக்கு படப்படையாக எழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெயிண்டிங்கு. அதனால் நாங்கள் இந்த ஸ்பாஞ்சு தட்டும்போது முள்ளு இருந்துச்சுன்னா அது பெயிண்ட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கும், க்ரிப்பாக இருக்கும். பெயிண்டிங்கு நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சஜ்ஜா பிளாஸ்டிங் செய்வது எப்படின்றது, ஈஸி மெத்தடில் செய்கிறது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். விஎம்எல் மேஸ்திரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிம்மதியை தேடி பயணிப்போம் வாருங்கள்.